கேப்டன் டாஸ் ஆரம்பிக்கலாமா? இப்போ திடீர்னு கம்பீரமா வந்துச்சா, நான் அப்படியே பயந்துட்டேன் மச்சான். பிக் பாஸ் ஐஸ் இருக்கிறத விட்டுட்டு நல்லா விளையாண்டதான் சாக்கு ஜெயிக்க முடியும். ஜித்து அதுக்கு தான் என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு. அப்ப அதை ஒன்றும் செய்ய முடியாது, சொல்லு. இப்போ உன்னை விட எனக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதனால நீ அந்த 2 பேரும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நான் தான் இந்த வீக் கேப்டன், நீ அசிஸ்டன்ட் கேப்டன். நாம 2 பேரும் சேர்ந்து அந்த கேங்கை ஒரு வழி பண்றோம் மச்சான். சாக்கு ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்ககிட்ட 4 பேர் இருந்தாலுங்க 4 பேருக்கு அறிவும் கம்மி, வெயிட்டிங் கம்மி. அதுவும் இல்லாம இந்த டாஸ்க்கு கொஞ்சம் வெயிட் தூக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால உன்னால முடியுமாவும் கொஞ்சம் யோசிச்சுக்க. டேய் ஏன்டா இப்படி நினைக்கிறீங்க? ஏன்டா பொண்ணுங்களால எதுவுமே முடியாதாடா? பொண்ணுங்களும் வெயிட் தூக்குவாங்கடா, எல்லாமே பண்ண முடியுதா எங்கனால? இந்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். டேய் மச்சான், டேய் எனக்கு இந்த ட்ராலியே தேவையில்லடா, நான் உங்களை கையிலேயே தூக்கிட்டு போயிடும்டா எல்லாத்தையுமே. இப்ப இப்படி சொல்ற, அன்னைக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? டேய் ஜித்து, இந்த சிலிண்டர் தீர்ந்துருச்சுடா, கொஞ்சம் அப்படியே மாத்தி வைடா. கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் சாக்கு, அது நார்மல் வெயிட் தான், தாராளமா நீயே தூக்கி வைக்கலாம். டேய் என்னடா பொண்ணுங்களை வேலை வாங்குறீங்க? பொண்ணுங்களால எப்படா வெயிட் தூக்க முடியும்? எங்களால வெயிட் தூக்க முடியாது மச்சான். டேய் எங்களால பை நேச்சராவே அதெல்லாம் பண்ண முடியாதுடா, இல்லட்டா நாங்களே பண்ணிடும்டா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யார் இப்படி சாக்கு சொல்லிட்டே இருக்கிறனால தான் உனக்கு சாக்குள்ளே பேர் வச்சிருக்கேன். இல்ல எனக்கு புரியல ஜித்து, உனக்கு நான் புரிய வைக்கிறேன், இரு ஒரு நிமிஷம் மச்சான். நீயும் ஜெயிக்க மாட்ட, ஜெயிக்கிறவனையும் விட மாட்டேன். ஒருத்தருக்கு போக போகுது, அவ்வளவுதான். ஜித்து அதுக்கு தான் என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு, நீயே ஆடிக்கு சாக்கு. இந்த டாஸ்கில் யார் அதிகமான எடையை இந்தாண்ட இருந்த அந்தாண்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களோ அவங்க தான் இந்த வீக்கோட கேப்டன். மச்சான் என்னடா சொன்னாங்க, கவனிக்கவே இல்லை. அது ஒன்றும் இல்லை மச்சான், இப்போ கேப்டன் டாஸ்க் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறமா நாங்கள் ஒவ்வொருத்தரையாக வண்டியில் போய் விட்டுட்டு வருவோம். அப்போ நீ யார் வண்டியில் ஏறாமல் ஏன் வண்டியில் வந்து ஏறிக்கணுமாமா, அப்படியா சொன்னாங்க? தீபா சொன்னாருப்பா, அதுக்கப்புறம் இஷ்டம். ஓகே மச்சான், அப்போ ஓகே. டே மானவ் வாடா, வண்டியில் ஏறினா கேப்டன் ஆயிரும்டா, மனத்தை வாங்காதடா மானவ். சாக், நான் உங்கள் வண்டியில் ஏற மாட்டேன், நான் குஷார் வண்டியில் தான் போகணும். இந்த வீக் கேப்டனுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். எப்படி நம்ம வந்து ஒரு சென்றவார சிறந்த கேப்டனை பார்த்தோமோ அதே மாதிரி சார், ரஞ்சித் சார், கேப்டனை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, பேசாமல் இருங்க. என்னன்னு தெரியுதுங்களா? ஹெட்செட் மாதிரி இருக்கும் ஆனால் செயின், இது பாருங்க வாட்ச் மாதிரியே இருக்கும் ஆனால் டைம் பார்க்க முடியாது. இது மாதிரி என்னென்னா பில்டப் பண்ண முடியுமோ எல்லா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறேன். பில்டப் பண்ணி தான் கேப்டனாக ஆயிருக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உட்காந்து சாமி கும்பிடுங்க போதும். யாருடைய ஹெல்ப்பு இல்லாமல் ஒரு கேப்டனாக ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயே டீம் பிரிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் கேப்டனை சூஸ் பண்ணும். யார் அசிஸ்டன்ட் கேப்டனாக போடலாம்? இவனை சாதனை அடக்கிட்டாரு, இவன் பேசுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் பேசக்கூடிய ஆள்னு பார்த்தா மண்ணுச்செரி தான். அதையே தூக்கி போட்டு நம்ம கீழே போட்டுற வேண்டியதான். இப்போ இவங்களுடைய கருத்து வந்துட்டு யாருக்குமே வந்து பிடிக்காது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்குலாம் இவங்க வெறுப்பை சம்பாதிச்சாலும் இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் என்னுடைய அசிஸ்டன்ட் கேப்டனாக நான் மண்ணுச்செரி மேமை சூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வருமோன்னு தோணுது. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா கான்ஃப்ளவர்னா என்ன, மாவு தானே? மாவு இது கூட தெரியல, போய் சாவு. இல்லை கார்ன்ஃப்ளவர்னா தான் மாவு. கான்ஃப்ளிக்ட்னா என்னோட டிசிஷன் வந்து அது வந்து மேட்ச் ஆகுமான்னு தெரியல, அதனால எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. குரஞ்சித், உங்களுடைய நாமினேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் நான் நாமினேட் பண்ண நினைக்கிறது பாவத்ரா. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க என்னை நாமினேட் பண்ணாங்க. ஸோ வேறு யாரையாவது நாமினேட் பண்ணால் அவங்க மனசு கஷ்டப்படும், அதனால் அவங்களே நாமினேட் பண்ணிடுறேன். தங்கம், நீயும் வருத்தப்படாதடா, கண்டிப்பாக நல்லா விளையாடுவேன், நீ ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியா? சரி, நான் வந்து சாக்கை நாமினேட் பண்ணுறேன். அவள் வந்து அதிகமாக சாக்கு சொல்லிகிட்டே இருக்கிறா. அது இல்லாமல் அவள் பண்ணுறதெல்லாம் ஒரே டாமினோஸாக இருக்குது. டாமினோஸ் இல்லைம்மா, டாமினேட். அதான் இல்லைம்மா, சாகுன்னு சொன்னது தப்பு, அதுக்கு நான் இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் டாமினோஸுங்கிறது வேற, டாமினேட்டுங்கிறது வேற, அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வா ஜாபக்கண்ணா, ஒன்றுமே சொல்லக்கூடாதா? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்.
நம்மள ஏதோ சொல்லியிருக்கிறா, இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரிப்ட் ஓட்ட வேண்டியதான். வவுன் என்ன எதுக்கு நாமினேட் பண்ண? நம்மளாம் ஒரே கேங்கு, சிமிலர் கேங்கு. எனக்கு தோணுது நான் சொல்லக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ நீ நாமினேட் பண்ணது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனா எனக்கு அது ஒரு பிரச்சனை, அதனாலதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் எப்போ உன்னை டாமினேட் பண்ணியிருக்கிறேன்? எனக்கு அப்படி தோணுச்சு. உன்னை பேச விடாம தடுத்ததே இல்லையே, நீ பேசிட்டே தாண்டி இருக்கிற. நீ அப்படி இருக்கேன்னு நான் சொல்ல, எனக்கு அப்படி தோணுச்சு. நீ அதிகமா வந்து இப்ப நீ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இப்ப நீ பேசவே விட மாட்டேங்கிற. சரி, அது இல்லடி, நீ தாண்டி அதிகமாவே பேசுற. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இல்ல ஒரு நிமிஷம். உனக்கு நீ நிறைய சாக்கு சொல்லிட்டே இருக்கிற, எது சொன்னாலுமே ஒரு சாக்கு சொல்ற. நீ நாமினேட் பண்ணது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஒரு மேட்டரே இல்லை மச்சான் எனக்கு. ஆனா அது எனக்கு ஒரு பிரச்சனை மச்சான். நான் உனக்கு சொல்லட்டுமா, இதோட இது போதும், நிறுத்திக்கலாம், வேணாம். போயன், இவளுக்கு புரியவே இல்லடா. ஒரு நிமிஷம், உனக்கு நான் புரிய வைக்கிறேன். உனக்கு நான் அந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கேனாடா? சாக், ஆமா சாக், நீ அப்பப்ப பண்ணிருக்கிற அந்த மாதிரி. நம்ம நான் கேங்ல நான் கோச்சுக்கிட்டதே இல்லடா. என்னை கோவப்படுத்தாதீங்க, நான் கோவமா போறேன்டா. பவுண்டு எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாளோ அதெல்லாம் சாக்கும் பண்றா. சாக்கு எப்படிலாம் இருக்கக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளோ அதெல்லாம் பவுண்டும் பண்றா. என்னதான் சாக் பவுண்டு காம்பினேஷனே புரியலையே. பவுண்டு இருடி, கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் அதே டாபிக் பேசிட்டு போகலாம், ப்ரோமோக்காவது யூஸ் ஆகும்.